இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பு பயிரில் போக்கிடங்களை நிரப்புதல் முக்கியமாகும். வயலில் போக்கிடங்கள் இருந்தால் நடவு செய்த 30 நாட்களுக்குள் முளைத்த 2 பதியம் கரணைகளையோ அல்லது 15-20 நாட்களான பாலித்தீன் பை நாற்றுக்களை கொண்டோ சந்து நிரப்பி நடவு செய்திட வேண்டும். போக்கிடங்களில் நடவு செய்த பிறகு 3 வாரங்களுக்கு வயலில் தேவையான ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்வது கரணைகள் நன்கு முளைத்து வளர ஏதுவாக இருக்கும். வாழையில் மகசூலை அதிகரிக்க லிட்டருக்கு 20 கிராம் என்ற அளவில் வாழை பூஸ்டர் அதாவது பனானா சக்தியுடன் எலுமிச்சை சாறு கலந்து வாழை நடவு செய்த 3 முதல் 5 மற்றும் 7ஆம் மாதங்களில் இலை வழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும். பருத்தியில் தண்டு துளைப்பான் தாக்குதலானது பரவலாக தென்படுகிறது. இவை தண்டு பகுதிகளை தாக்கி சிறிய துளைகளை உண்டாக்குகின்றன. இலைகள் உதிர்ந்துவிடும். தாக்கப்பட்ட செடிகள் வாடி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் குளோரோட்ரனிப்ரோல் மருந்தினை கலந்து தெளிக்கலாம். மேலும் ஒரு ஹெக்டருக்கு 25 டன் என்ற அளவில் தொழு உரம் அல்லது 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கினை அடியுரமாக இட வேண்டும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று தேனீ வளர்ப்பு குறித்து ஒருநாள் பயிற்சி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவிக்குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661114. மின்னஞ்சல் முகவரி entomology@tnau.ac.in. இனி வருவது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக 547 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 820 ரூபாய்க்கும் சராசரியாக 760 ரூபாய்க்கும், கோவையில் குறைந்தபட்சமாக 547 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 821 ரூபாய்க்கும் சராசரியாக 777 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 510 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 800 ரூபாய்க்கும் சராசரியாக 682 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 660 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 770 ரூபாய்க்கும் சராசரியாக 748 ரூபாய்க்கும், ஓசூரில் குறைந்தபட்சமாக 770 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 830 ரூபாய்க்கும் சராசரியாக 800 ரூபாய்க்கும், வாணியம்பாடியில் குறைந்தபட்சமாக 635 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 830 ரூபாய்க்கும் சராசரியாக 739 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 690 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 760 ரூபாய்க்கும் சராசரியாக 724 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 535 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 762 ரூபாய்க்கும் சராசரியாக 678 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தின் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு பல்முனை கச்சா குறைந்தபட்சமாக 5750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5820 ரூபாய்க்கும் சராசரியாக 5804 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 20.8 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 83.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.4 கிலோமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 387.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்.